மலை கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி திருமணம் கூட செய்யாமல் விவசாய வேலை செய்யும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் இறைவனை எப்போதும் மனதார நினைத்து வழிபட்டான். அவன் தாய் அவனை திருமணம் செய்யச் சொல்லி வற்புறுத்துவாள். ஆனால் அவன் இறைவன் மீது கொண்ட பக்தியால் திருமணத்தை தாமதப்படுத்தினான். ஒரு நாள் இரவு அவன் இறைவனை வணங்கிவிட்டு தூங்கச் சென்றான். அப்போது கனவில் இறைவன் தோன்றினான். இறைவனை கண்டதும் அவன் மனதார உருகி, இறைவா, இதற்காகத்தான் இத்தனை நாள் காத்து கிடந்தேன் என்று கண் கலங்கினான். அப்போது இறைவன் அவனிடம் ஒரு அழுக்கு மூட்டையை கொடுத்து இதை சுமந்து கொண்டு வா என்று சொன்னார். இதை கேட்ட விவசாயி கொஞ்சம் எரிச்சல் அடைந்தான். இத்தனை நாள் இறைவனை மனதார வேண்டியது இந்த அழுக்கு மூட்டையை சுமக்கத்தானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு இறைவன் செல்லும் இடமெல்லாம் கூடவே சென்றான். அவனுக்கு கை வலிக்கும்போது இறைவனும் ஒரு கை கொடுத்து உதவினார். 3 நாள் கழித்து அந்த விவசாயியிடம், நீ இதுவரை இந்த மூட்டையை சுமந்தது போதும், இந்த மூட்டை உனக்குத்தான் என்றார். உடனே கோபமடைந்த விவசாயி, இறைவா, உன்னையே வேண்டி உன்னை காண காத்திருந்த எனக்கு இந்த அழுக்கு மூட்டைதானா என்று வருத்தமாக கேட்டான். சத்தமாக சிரித்த இறைவன், அந்த மூட்டையை அவிழ்த்துப்பார் என்று கூறினார். அவன் சலிப்புடன் அந்த மூட்டையை பிரித்தான். அந்த மூட்டையை பிரித்தவுடன் அதில் பொன் நாணயங்கள் இருந்தன. இதை கண்டவுடன் அவன் இறைவன் காலில் விழுந்து அழுதான். இறைவா, இதை என்னிடம் நீங்கள் முன்பே சொல்லி இருந்தால் நான் இந்த 3 நாட்களும் சந்தோஷமாக இந்த மூட்டையை சுமந்திருப்பேனே என்று கேட்டான். அதற்கு இறைவன் சிரித்து கொண்டே, எல்லோருக்கும் தேவையானதை அவர்களிடமே கொடுக்கிறேன். அதன் மதிப்பு தெரியாமல் அவசர புத்தியால் அதை இன்பமாக நினைக்காமல் துன்பமாக நினைத்து நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது அவரவர் மனதை பொறுத்தது. இன்பமும் துன்பமும் உங்கள் மனக்கண் பார்க்கும் பார்வை உள்ளது என்று சொல்லி இறைவன் மறைந்தார். உடனே தூக்கம் கலைந்து எழுந்த விவசாயி அவன் தவறை உணர்ந்து தன் தாயின் ஆசைப்படி திருமணம் செய்து கொண்டான். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உழைத்ததில் அந்த வருடம் அவனுக்கு நல்ல மகசூல் கிடைத்தது. உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிக்காமல் வாழ்க்கையை சரியாக வாழ பழகுங்கள். நன்றி.